ஓம் ஸ்ரீ குருவே நமக. சீரடி சாயி சச்சரித்திரத்தின் 6வது அத்தியாயம் ஸ்ரீ ராமநவமி உற்சவம். அதில் சீரடியில் பாபாவின் மசூதியில் முதலில் ராம ஜென்ம உற்சவம் எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது என்பது போன்ற விவரங்கள் இந்த அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ளன. கோபால்குண்ட் என்ற பெயர் கொண்ட பக்தர் ஒருவர் இருந்தார். அவர் இடைவிடாது பாபாவின் நாமத்தை ஜபம் செய்து வந்த பரம பக்தர். அவருக்கு சாயியின் அருளால் புத்திர பாக்கியம் கிடைக்கிறது. பாபா ஆசீர்வாதத்தினால் மட்டுமே ஒரு புத்திர ரத்தினம் பிறந்தான். ஆகவே அவர் பெரிதும் மகிழ்ச்சியடைந்தார். சீரடியில் கிராம மக்கள் அனைவரும் சந்தோஷப்படும் வகையில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு திருவிழா அல்லது உருஸ் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் உதித்தது. உருஸ் பண்டிகை என்பது தமிழ்நாட்டில் சந்தனக்கூடு திருவிழா ஆக நடத்தப்படுவது என்று இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உருஸ் என்னும் அரேபிய வார்த்தைக்கு கடவுளுடன் கல்யாணம் என்பது பொருள் என்று இந்த சச்சரித்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு இவருக்கு முதலில் ஒரு திருவிழா சீரடியில் பாபாவின் மசூதியில் கொண்டாடப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அந்த எண்ணத்தை தாத்யா கோதே, தாதா கோதே, மாதவராவ் தேஷ்பாண்டே போன்ற கிராம முக்கியஸ்தர்களுக்கு அவர்களிடம் இந்த யோசனையை கூறுகிறார். அவர்களும் மிகவும் விரும்பி இந்த யோசனையை ஏற்கின்றனர். பாபாவிடம் அனுமதி கேட்கப்படுகிறது. அவரும் மகிழ்ச்சியடைந்து சம்மதமளிக்கிறார். ஆனால் இந்த மாதிரி திருவிழாக்கள் கொண்டாடப்படுவது என்பது அந்த காலத்திலும் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டது. ஜில்லா கலெக்டரின் அனுமதி பெற வேண்டிய நிர்பந்தமும் இருந்தது. கலெக்டருடைய அனுமதி பெறுவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்ட போது அந்த கிராமத்தின் கணக்கர் காழ்ப்புணர்வோடு விஷமத்தனமாக பாபாவின் மேல் எவ்வளவோ பேர் நிறைய எதிர்த்திருக்கின்றனர். அதில் ஒருவராக இதை எதிர்க்கிறார், தடங்கல்களை ஏற்படுத்துகிறார். கிராமத்து கணக்கர் எழுப்பிய ஆட்சேபனைகளினால் சீரடியில் திருவிழா கொண்டாடப்படக்கூடாது என்று கலெக்டர் ஆணையிட்டு விட்டார். ஆனால் பாபாவே சீரடியில் உருஸ் திருவிழா நடத்தும் யோசனையை விரும்பி அவருடைய சம்மதத்தையும் ஆசீர்வாதத்தையும் அளித்திருந்தார். ஆகவே கிராம மக்கள் மன உறுதியுடன் இந்த விஷயமாக மீண்டும் தொடர்ந்து முயற்சி எடுக்கின்றனர். படாத பாடுபட்டு நிறைய முயற்சிக்கின்றனர். அவர்கள் எல்லோரையும் திருப்தி செய்யும் வகையில் முன்னர் பிறப்பிக்கப்பட்ட அந்த ஆணை அதிகாரிகளால் ரத்து செய்யப்படுகிறது. பாபாவின் மீது எவ்வளவு அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் இவ்வாறெல்லாம் அவர்கள் இவ்வளவு முயற்சி செய்திருப்பார்கள். ஆகவே அந்த ஆணை ரத்து செய்யப்பட்டு அங்கு திருவிழா கொண்டாடப்படலாம் என்று சம்மதம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே அதிலிருந்து பாபாவினுடைய சம்மதத்துடன் இந்த வருடாந்திர உருஸ் திருவிழாவை ஸ்ரீ ராமநவமி என்று கொண்டாடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. ஒரு திருவிழா கொண்டாடப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகிறது. அது இந்த ராமநவமி என்று கொண்டாடப்படுவது எவ்வாறு என்று அதற்கும் ஒரு கதை இருக்கிறது. அதாவது 1897 இந்த ராமநவமி திருவிழா 1911 தான் கொண்டாடப்படுகிறது. பாபாவின் மகா சமாதி 1918. ஆகவே பாபா வாழும் காலத்தில் ஒரு 7 ஆண்டுகள் கொண்டாடப்பட்டது. ஆனால் இந்த 1911க்கு முன்பே 1897 அதற்கு இந்த ராமநவமி கொண்டாடப்படுவதற்கும் 5 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கு உருஸ் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. பாபாவுடைய அனுமதியுடன் பாபாவின் முன் அங்கு மசூதியில் உருஸ் திருவிழா கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது. அந்த உருஸ் திருவிழா கொண்டாடப்படும் நாள் ராமநவமியாக இயல்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே ராமநவமி அன்றே, ராமர் ஜென்மமான அந்த ஜென்மாஷ்டமி அன்றே அந்த திருவிழா கொண்டாடப்பட்டு வந்ததால் மற்ற மக்கள் அனைவரும்
ராம ஜென்ம உற்சவத்தை கொண்டாட வேண்டும் என்று விரும்புகின்றனர். பாபாவும் மிக விருப்பத்துடன் அதற்கு சம்மதம் அளிக்கின்றார். ஆகவே இந்த ராமநவமி அன்று மேளதாளத்தோடு வாத்தியங்களும் முழங்க பூஜையும் பஜனையும் செய்யப்படுகின்றன. உற்சவத்தில் கலந்து கொள்ள மக்கள் எல்லா திசைகளிலிருந்தும் வந்து சீரடியில் குவிகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் 2 புதிய கொடிகள் மரியாதையாக சடங்குகளுடன் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நிரந்தரமாக பறந்து கொண்டிருக்குமாறு மசூதியின் உச்சியில் கட்டப்படும். இந்த 2 கொடிகளில் ஒன்று நிமோன்கருடையது, மற்றொன்று தாமு அண்ணாவினுடையது. இரண்டும் கோலாகலமாக ஊர்வலத்தில் எடுத்து செல்லப்பட்டு மசூதியின் உச்சியில் கட்டப்பட்டு பட்டொளி வீசி பறக்கும். சீரடிக்கு பெருமையும் ஆனந்தமும் அளிக்கும் ஸ்ரீ ராமநவமி கொண்டாடும் யோசனை உருஸ் திருவிழாவிலிருந்து உதித்தது. பீஸ்மா என்ற பக்தர் ஒருவர், அவர் சாயியை தரிசனம் செய்ய வந்து அங்கு தெளிந்த மனதுடன் வாடாவில் உட்கார்ந்திருக்கிறார். வாடா என்பது அந்த கூடத்தை குறிக்கிறது. ஆகவே அந்த நேரத்தில் காஹா மகாஜனி என்ற பக்தர் பூஜைக்கு வேண்டிய பொருட்களுடன் மசூதிக்கு போக தயார் செய்து கொண்டிருக்கிறார். சாயி தரிசனம் செய்வதற்கும் உருஸ் பண்டிகையின் கோலாகலத்தை அனுபவிப்பதற்காகவும் இந்த காகா சீரடிக்கு ஒரு நாள் முன்னதாகவே வந்து விடுவார். இதை ஒரு சரியான நேரமாக கருதி பீஸ்மா காகாவை கேட்டார். என்னுடைய மனதில் ஒரு அருமையான யோசனை தோன்றியிருக்கிறது. நீர் அதை நடத்தி காட்ட உதவி செய்வீரா? உருஸ் பண்டிகை இங்கு வருடா வருடம் கொண்டாடப்படுகிறது. அந்த நாள் ஸ்ரீ ராம ஜென்ம தினமாகவும் இருப்பதால் மேற்கொண்டு ஏதும் பிரயாசைப்படாமலேயே ஸ்ரீ ராம ஜன்மோற்சவத்தை கொண்டாடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை அளிக்கிறது. இவ்வாறு பீஸ்மாவே முதலில் இந்த யோசனையை காகாவிடம் தெரிவிக்கிறார். காகாவும் இந்த யோசனையை விரும்பி ஏற்கிறார். பாபாவினுடைய அனுமதியை பெற வேண்டும். எல்லாமே அவருடைய ஆజ్ఞையில்தான் இருக்கிறது. பிறகு நாம் இதை பற்றி பேசலாம் என்று அவர் இவரிடம் கூறுகிறார். இவ்வாறு இந்த ராம ஜென்ம உற்சவம் கொண்டாட வேண்டுமென்றால் ஸ்ரீ ராம ஜென்ம உற்சவத்திற்கு கதா காலட்சேபம் மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு. ஆகவே அதற்கு யாரை ஏற்பாடு செய்வது என்று இவர்கள் யோசிக்கும் பொழுது பீஸ்மா கூறுகிறார், நான் கதா காலட்சேபம் செய்கிறேன். நீங்கள், அதாவது காகாவை ஹார்மோனியம் வாசியுங்கள். ராதாகிருஷ்ணபாயி இந்நிகழ்ச்சிக்கு பிரசாதமாக சுக்கு வெள்ள உருண்டை செய்து விடுவார் என்று கூறுகிறார். இந்த நேரத்தில் இந்த ராதாகிருஷ்ணபாயி அம்மையார் யாரென்று கூற வேண்டும். இவர் பாபாவின் பக்தை, சாயியின் சேவா ரத்தினம், பாபாவின் சிறந்த பக்தர்களில் ஒருவர், பாலிய விதவை, சீரடியிலேயே வாழ்நாள் முழுவதும் சாயியின் சேவையில் தம் வாழ்நாளை கழித்தவர். இவ்வாறு இவர்களெல்லாம் இதை பற்றி பேசிவிட்டு பாபாவிடம் சென்று அனுமதி கேட்கலாம் என்று போகிறார்கள். ஆனால் அனுமதி கேட்கவில்லை. அங்கு பாபாவின் எதிரில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது அனைத்தையும் அறிந்த சாயி கேட்கிறார். காகா பூஜையை செய்து கொண்டிருந்த போது பாபாவே முதல் கேள்வியை கேட்டார். ஆக வாடாவில் என்ன நடந்தது என்று சாயி கேட்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் சம்பந்தப்பட்ட கேள்வியை எழுப்ப வேண்டும் என்று காகாவுக்கு தோன்றவில்லை. இவர்களெல்லாம் முடிவு செய்து வைத்துவிட்டு பாபாவின் எதிரில் போய் அமர்ந்திருக்கிறார்கள். பிறகு பாபாவே இவ்வாறு கேட்கிறார். உடனே பாபா கேள்வியின் உருவத்தை மாற்றி, புவா, நீர் என்ன சொல்கிறீர் என்று பீஸ்மாவை கேட்டார். காகாவுக்கு உடனே விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. அவர்கள் என்ன செய்ய விரும்பினார்கள் என்பதை எடுத்து சொன்னார். பாபா அவர்களுடைய யோசனைக்கு அனுமதி தந்தார். உற்சவம் நிச்சயமாகிவிட்டது. இவ்வாறு ஸ்ரீ ராம ஜென்ம உற்சவம் கொண்டாடப்படுவது என்று நிச்சயமாகிவிட்டது. சாயியின் அவருடைய விருப்பத்தினால். அடுத்த நாள் காலையில் பாபா லெண்டிக்கு கிளம்பிய பிறகு காலட்சேபத்திற்கு வேண்டிய சம்பிரதாயமான ஏற்பாடுகளுக்கு இடையே சபா மண்டபத்தில் ஒரு தொட்டிலும் கட்டப்பட்டது. உரிய நேரத்தில் காலட்சேபத்தை கேட்பதற்கு மக்கள் கூடினர். பாபா லெண்டியிலிருந்து திரும்பி வந்ததும் பீஸ்மா காலட்சேபம் செய்வதற்கு எழுந்தார்.
காகா மகாஜனி ஹார்மோனிய பெட்டியின் அருகில் அமர்ந்தார். பீஸ்மா தான் கதா காலட்சேபம் செய்ய போகிறார். காகா மகாஜனி ஹார்மோனிய வாசிக்கப் போகிறார் அல்லவா. பாபா திடீரென்று காகாவை அழைத்து வர சொல்கிறார். பாபா உங்களை கூப்பிடுகிறார் என்ற செய்தி வருகிறது. இதை கேட்டவுடன் காகாவுக்கு மனதினுள் இந்த நேரத்தில் பாபா ஏன் அழைக்க வேண்டும் என்று சிறிது மனக்கொந்தளிப்பு ஏற்படுகிறது. பாபா அப்பப்பொழுது மிகவும் கோபமடைந்து பயங்கரமாக பக்தர்களை திட்டிவிடுவார், வசைமொழி பேசுவார், அடிக்கவும் செய்வார். இது அங்கு எப்பொழுதும் நடக்கும் ஒரு விஷயம். இதை இந்த காலத்தில் ஏற்றுக்கொள்வார்களா? ஆனால் அன்றைய பக்தர்கள் அதை அனுபவித்திருக்கிறார்கள். சாயியின் வசவு அவர்கள் வாழ்வில் எவ்வளவு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். தங்களுக்கு வரும் பேராபத்துக்கள் தடுக்கப்படுவது இந்த பாபாவின் வசவுகளாலேயே என்று அவர்கள் அனுபவபூர்வமாக அறிந்திருக்கிறார்கள். அந்த கிராமமும் அங்கிருக்கும் மக்களும் சாயியை தேடி வரும் பக்தர்களும் அவர்களுடைய கர்ம பலனினால் அவர்களுக்கு ஏற்படும் துன்பங்களையும் துயரங்களையும் கெட்ட நிகழ்வுகளையும் சாயி இவ்வாறு கோபமடைந்து மிகவும் உச்சகட்டமாக அவர்களை வசைமொழி பேசி அந்த கெட்ட நிகழ்வுகளை அகற்றி விடுவார். இவ்வாறு அந்த பக்தர்களின் நன்மைக்காக மட்டுமே சாயி இவ்வாறெல்லாம் வசைமொழி பொழிந்து பக்தர்களை துன்பங்களிலிருந்து காப்பாற்றுவார். ஆகவே எதற்காக இந்த நேரத்தில் பாபான் அழைக்க வேண்டும் என்று அவர் கவலையுடனே செல்கிறார். ஆனால் பாபா அவரை கேட்கிறார். தொட்டில் எதற்காக கட்டப்பட்டிருக்கிறது என்று தெரியாதவர் போல் கேட்கிறார். கதா காலட்சேபத்தை பற்றியும் கொண்டாட்டத்தின் விவரங்களும் சுருக்கமாக சொல்லப்பட்டவுடன் பாபா மகிழ்ச்சி அடைகிறார். மேலும் அருகிலிருந்த சுவர் மாடத்திலிருந்து ஓர் அழகான மாலையை எடுத்து காகாவின் கழுத்தில் அணிவிக்கிறார். பீஸ்மா அணிவதற்காக இன்னொரு மாலையையும் அவரிடம் கொடுக்கிறார். பாபா தொட்டிலை பற்றி இவ்வாறு கேள்வி கேட்ட விஷயம் மற்றும் மனதினுள் சஞ்சலத்தை ஏற்படுத்துகிறது இந்த பக்தர்களுக்கு. இவ்வாறு பீஸ்மா கல்வி கேள்விகளில் வல்லவர், இதிகாச புராணங்களை நன்கு அறிந்தவர். ஆகையால் அவருடைய காலட்சேபம் மிகவும் ரசிக்கக்கூடியதாக அமைந்தது. கேட்டவர்கள் அபிரிதமான ஆனந்தமடைந்தனர். பாபாவின் முகம் பிரசன்ன வதனமாயிற்று. எவ்விதமாக அனுமதி தந்தாரோ அவ்விதமாகவே பக்தர்களை பஜனையுடனும் காலட்சேபத்துடனும் கொண்டாட்டத்தை நடத்தும்படி செய்தார். இவ்வாறு காலட்சேபத்தில் ஸ்ரீ ராமஜனன கட்டம் வந்தபோது குலால் என்னும் வர்ணப்பொடி எங்கும் தூவப்பட்டது. அதில் சிறிது பாபாவின் கண்ணில் விழுந்து விட்டதால் கௌசல்யாவின் அரண்மனையில் குழந்தையாக இருப்பதற்கு பதிலாக பாபா நரசிம்ம அவதாரம் எடுத்துவிட்டார். ஆனால் வர்ணப்பொடி கண்ணில் விழுந்ததென்னவோ ஒரு சாக்குதான். ஸ்ரீ ராமாவதாரத்தில் மகாவிஷ்ணு ராவணனை வதம் செய்து ராட்சசர்களின் கொடூர செயல்களை அழித்ததை காலட்சேபம் நடந்த நேரத்தில் பிரதிபலிப்பதற்காகவே அவர் கோபாவேசம் கொண்டார். இவ்வாறு இவர் உக்கிர நரசிம்மரை போல் திடீரென்று கோபம் பொங்கி எழுந்தது. சாபங்களையும் வசவுகளையும் சராமரியாக பொழிந்து தள்ளிவிட்டார். தொட்டில் தூள் தூளாக போகிறதென்று நினைத்து ராதா கிருஷ்ணபாயி மிகவும் அதிர்ந்து போனார். எப்படி அந்த தொட்டிலை காப்பாற்றுவது என்பது அவருக்கு பெரிய பிரச்சனையாகிவிட்டது. தொட்டிலை சீக்கிரமாக அவிழ்த்துவிட வேண்டுமென்று அவசரப்படுத்தி திரும்ப திரும்ப தொந்தரவு செய்தார். ஆகவே காகா மகாஜனி தொட்டிலை அவிழ்ப்பதற்கு சென்றார். இது பாபாவை மிகவும் எரிச்சலூட்டியது. அவர் பயங்கரமாகவும் காகாவை அடிக்கப் போவது போலவும் ஆக்ரோசத்துடன் தொட்டிலை நோக்கி ஓடினார். தொட்டிலை கழற்றும் முயற்சி நிறுத்தப்பட்டது. பாபாவும் அமைதியடைந்தார். அந்த தொட்டிலை கழற்றப் போகும்போது பாபாவுக்கு இன்னும் அதிகமாக கோபம் வருகிறது. பிறகு சாயி எப்பொழுதும் போல் சாந்தமடைந்தார். பின்னர் பிற்பகலில் தொட்டிலை அவிழ்க்க அனுமதி கேட்டபோது பாபா ஆச்சரியத்துடன் வினவினார், இப்பொழுதே எப்படி தொட்டிலை இறக்கிவிடுவது? இன்னும் அதற்கு தேவை இருக்கிறது என்கின்றார். இன்னும் என்ன தேவை இருக்க முடியும்? ஆனால் சாயியின் திருவாய்மொழி என்றுமே சோடை போனதில்லையே.
என்று இவர்கள் யோசிக்கும் பொழுதே ஞாபகம் வருகிறது. அடுத்த நாள் பூஜையும் கோபாலகாலா நடக்க வேண்டும். அதாவது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அன்று நடக்கும் உரியடி திருவிழா போன்றது. அதற்கு பிறகே அந்த தொட்டிலை அவர்கள் அங்கிருந்து எடுக்க வேண்டும். இவ்வாறு பஜனை, கோபாலகாலா எல்லாம் அடுத்த நாள் கொண்டாடப்பட்டன. இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு பாபா தொட்டிலை அவிழ்த்துவிட அனுமதி அளித்தார். இவ்வாறு மிகவும் சிறப்பாக 1911ஆம் ஆண்டு ஆரம்பித்து இன்று வரை சீரடியில் மிகவும் அற்புதமாக இந்த ராமநவமி திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அடுத்தடுத்த வருடங்களில் நடந்த நிகழ்வுகளையும் இந்த அத்தியாயத்தில் இதன் ஆசிரியர் ரகுநாத் தபோல்கர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வருடம் காலட்சேபம் செய்ய பீஸ்மா கிடைக்கவில்லை. ஆகவே பாலபுவா சாதார்கர் காலட்சேபம் செய்வதற்கு அணுகப்பட்டார். இவர் கதா காலட்சேபம் செய்வதில் வல்லவர். அவருடைய தொழிலே அதுதான். ஆனால் அவர் பிர்ஹாட் சித்த கவடே என்னும் ஊருக்கு, அந்த ஊரில் வருடத்தில் 2 தடவை கதா காலட்சேபம் செய்வதற்காக நிரந்தரமாக அங்கு நியமிக்கப்பட்ட ஒரு கீர்த்தங்கர். ஆகவே அந்த வருடம் அவருக்கு அங்கு நிகழ்வுகள் இருந்ததால் சீரடி வர முடியவில்லை. ஆனால் அவருடைய மனதினுள்ளே பாபாவை தரிசிக்க வேண்டும் என்று ஆசை இருந்து வந்தது. ஆகவே அந்த வருடம் பிரசித்தி பெற்ற பாலபுவா பஜனையை வைத்துக்கொண்டு ஸ்ரீ ராம ஜென்ம உற்சவத்தை நடத்தி சிறப்பாக நடத்தினார்கள். பிறகு 3வது வருடம் அந்த பாலபுவா சாதார்கரே சரியான சந்தர்ப்பத்தில் சீரடிக்கு வந்து சேர்ந்தார். அது எப்படி நடந்தது என்பது ஒரு சுவையான நிகழ்வு. சாயி பாபாவின் கீர்த்தியை கேள்விப்பட்ட பிறகு பாபாவை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆவல் இந்த கீர்த்தங்கருக்கு ஏற்படுகிறது. ஏனென்றால் முந்தைய வருடம் சீரடிக்கு ராமஜென்ம உற்சவத்திற்கு கதா காலட்சேபத்திற்கு இவரை அழைத்தார்கள். ஆனால் அவர் ஏற்கனவே அந்த கிராமத்திற்கு நிரந்தரமாக கதா காலட்சேபம் செய்பவர். அதனால் அவரால் வர முடியவில்லை. இவரினுள் இந்த வருடம் ஆசை இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் ஒரு அற்புதமும் நிகழ்கிறது. அந்த கிராமத்தில் சாதரா என்னும் ஊரில் பிறந்தவர். அந்த கிராமத்தில் அந்த வருடம் காலரா நோய் கண்டு கிராம மக்கள் அவதிப்பட்டனர். அதனால் ஸ்ரீராமநவமி உற்சவம் கொண்டாட முடியவில்லை. மக்கள் கிராமத்தை காலி செய்துவிட்டு வெளியில் போய்விட்டதாகவும் அடுத்த வருடம் வரச் சொல்லியும் இந்த புவாவுக்கு கடிதம் வந்தது. ஆகவே இவருக்கு சீரடி செல்ல வேண்டும் என்ற ஆவலும், அங்கு சென்று இவர் கதா காலட்சேபம் செய்ய வேண்டும் என்றும் மனதினுள் நினைக்கிறார். இவ்வாறு இவர் இந்த எண்ணத்தை நினைத்து, இவருக்கு தீக்ஷிதர் ஏற்கனவே தெரிந்த மனிதர். ஆகவே தீக்ஷிதரை சந்தித்து இவர் மனதினுள் உள்ள விருப்பத்தை கூறுகிறார். இந்த வருடம் எனக்கு சன்மானம் கிடைக்காமல் போய்விட்டது. ஆகவே நான் பாபாவை தரிசனம் செய்வதற்காகவும் கதா காலட்சேபம் செய்வதற்காகவும் சீரடி செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று கூறுகிறார். அதற்கு தீக்ஷிதர் பதில் கூறுகிறார், சன்மானம் கிடைக்கும் என்று நிச்சயம் சொல்ல முடியாது. கொடுப்பதோ இல்லையோ பாபாவின் கையில்தான் இருக்கிறது. கதா காலட்சேபம் செய்வதற்கு பாபாவின் சம்மதம் தேவை. நான் அங்கு சென்று பாபாவிடம் கேட்டுவிட்டு உங்களிடம் கூறுகிறேன் என்று இவர் கூறுகிறார். இவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போதே அங்கு எதிர்பாராத விதமாக காஹா மகாஜனி அவரும் வந்து சேர்கிறார். ஆகவே மூவரும் ஆலோசித்து பாபாவிடம் சென்று அனுமதி கேட்கின்றனர். பாபா மிகவும் ஆனந்தமாக அவரை வருமாறு அனுமதி அளித்து, அங்கிருந்து வரும் செலவிற்காக அவர் மனம் சஞ்சலப்பட வேண்டாம் என்றும், அவை அனைத்தையும் தாமே ஏற்றுக்கொள்வதாகவும், நிம்மதியாக வந்து கதா காலட்சேபம் செய்யுமாறும் கூறுகிறார். இதை கேட்ட பாலபுவாவுக்கு மிகவும் ஆனந்தம். ஏனென்றால் இவர் எப்பொழுதும் செய்யும் அந்த கோயிலுக்கு கதா காலட்சேபம் செய்தால் 30 ரூபாய் சன்மானம் கிடைக்கும். சீரடி சென்று இவர் பாபா தரிசனத்துடன் அங்கு சன்மானமும் அதிகமாக கிடைக்கும். ஆகவே சன்மானத்தை விட சாயியை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆவல் இவருக்கு மிகுதியாக இருக்கிறது. அங்கு சென்று மிகவும் மகிழ்ச்சியுடன் ராமரின் கதைகளை ஆனந்தமாக கதா காலட்சேபம் செய்து நிகழ்ச்சிகள் நடைபெற இவரும் உறுதுணையாக இருக்கிறார்.
பாபாவுக்கு மிகவும் சந்தோஷம். ஆகவே புவாவுக்கு கனத்த சம்பாவனை கிடைத்தது. அந்த வருடம் பாபாவின் ஆணைப்படி அவருக்கு 150 ரூபாய் அளிக்கப்பட்டது. புவாவினுடைய மகிழ்ச்சி கரை புரண்டது. கவடே என்ற அந்த கிராமத்தில் 5 வருடங்களில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை பாபா ஒரே வருடத்தில் கொடுத்து விட்டார். பாலபுவாவுக்கு ஏன் சந்தோஷம் பொங்கி பாபாவிடம் விசுவாசம் அதிகரிக்காது? இவ்வாறு இவர் ஒரு 2 வருடம் கதா காலட்சேபம் செய்கிறார். பிறகு தாசகனு ஐயா சீரடிக்கு வந்தபோது ஸ்ரீ ராமநவமி காலட்சேப பொறுப்பு பாபாவின் அனுமதியுடன் தாசகனு ஐயாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை ஸ்ரீராம ஜன்மோற்சவம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ஏழையிலும் ஏழைகள் உட்பட அனைவரும் ஆனந்தம் அடையுமாறு எல்லோருக்கும் அன்னதானம் செய்யப்படுகிறது. அந்த சமயத்தில் சமாதி மந்திரின் பிரதான வாயிலுக்கெதிரே மங்கள வாத்தியங்களின் முழக்கங்களுக்கு நடுவில் சாயி நாமம் வானை பிளக்குமாறு எழுந்து அவர்களுடைய மனதில் ஆனந்த அலைகளை எழுப்புகிறது. உருஸ் திருவிழா கொண்டாட்டம் ஆரம்பித்ததைப் போலவே இந்த கோபால்குண்ட் அவர்களுக்கு மசூதியை புனருத்தாரணம் செய்து அழகுபடுத்த வேண்டும் என்னும் யோசனையும் மனதில் உதிக்கிறது. இது இருக்கட்டும். இவ்வாறு உருஸ் திருவிழா ஏற்கனவே நடந்து வருகிறது. அதிலிருந்து மற்ற பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து அங்கு ஒரு திருவிழா கொண்டாடப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு அந்த உருஸ் திருவிழா ஸ்ரீராமர் ஜென்மமான தினத்தில் நடத்தப்படுவதால் அங்கு ஸ்ரீராம ஜன்மோற்சவத்தை மிகவும் கோலாகலமாக அனைத்து சடங்கு சம்பிரதாயங்களுடனும் சாயி கொண்டாட அனுமதியளிக்கிறார். இங்கு ஒன்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும். பாபா அவர் வாழும் காலத்தில் எந்த சடங்குகளையோ சம்பிரதாயங்களையோ பின்பற்றவில்லை. ஆனால் எந்த பக்தர்களுக்கு என்ன விருப்பமோ அவர்கள் எதிலிருந்து எந்த சடங்கு சம்பிரதாய முறைகளில் வந்தார்களோ அவர்களை அந்த சடங்கை சம்பிரதாயங்களை நன்கு பின்பற்றி முழுமையாக அதை செய்யுமாறு கட்டளையிட்டார். யாருக்கும் எந்த தடையும் அவர் செய்யவில்லை. பாபா குரான் ஓதுபவர்களை அங்கு குரான் ஓத அனுமதித்தார். பாபாவும் நமாஸ் செய்திருக்கிறார் என்று இந்த நூலிலேயே இருக்கிறது. அதே போலவே நம்முடைய பக்த லீலாமிர்தம் மற்ற இராமாயணம் போன்ற புராண கதைகளை அங்கு நித்திய பாராயணம் செய்யவும் அனுமதி அளித்து அதில் வரும் சிறு சிறு கதைகளையும் பக்தர்களுக்கு கூறுவார் என்பதும் நிதர்சனம். இவ்வாறு இரு மதத்தையுமே அவர் ஒன்றாகவே பார்த்தார். எந்த ஒரு ஞானமடைந்த மனிதருமே குருவுமே இந்த ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டவர் மாத்திரமே. பாபா நமக்கு அளித்த பாடம் மனிதர்களையும் அவர்களுடைய உணர்வுகளையும் மதிக்க வேண்டும் என்பதே. நான் உயர்ந்தவன் நீ உயர்ந்தவன் என்று என்றுமே இல்லை. அனைத்து மத சடங்குகளையும் உணர்வுகளையும் மதிக்க வேண்டும். இதுவே நிதர்சனம். அவர் எந்த ஒரு ஜாதிக்கோ மதத்திற்கோ உட்பட்டவர் அல்லவே அல்லர். மேலும் மசூதி புனருத்தாரணம் செய்யப்பட வேண்டுமென்றும் அதையும் தம் கைப்பட செய்ய வேண்டுமென்றும் கோபால்குண்ட் தீர்மானம் செய்தார். வேலைக்கு வேண்டிய கற்களையும் தயார் செய்தார். ஆனால் கோபால்குண்டுக்கு இந்த சேவையை செய்ய கொடுத்து வைக்கவில்லை என்று தெரிகிறது. பிறகு பாபாவின் விருப்பப்படி இந்த சேவையை செய்து முடிக்க நானா சாஹிப் சாந்தோர்கர் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. மேலும் காகா சாஹிப் தீக்ஷிதர் தளம் பரப்பும் பணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பாபா விரும்பியதாக தெரிகிறது என்கின்றார் இதன் ஆசிரியர். சிறிது காலம் கழித்து அது அவ்வாறே நடந்தது. முதலில் பக்தர்கள் சோர்ந்து போகும் வரை திரும்ப திரும்ப அனுமதி கேட்டும் பிரயோசனம் இல்லாமல் போயிற்று. சாயி அந்த பாழடைந்த மசூதியிலேயே தான் அவருடைய 70 வருடங்களுக்கு மேலான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் கடைசியில் 1911 தான் ஒவ்வொரு வாடாவாக, முதலில் சாடே வாடா, பிறகுதான் இந்த தீக்ஷிதர் வாடா, இவ்வாறு அந்த 6-7 ஆண்டுகளுக்குள் தான்
மற்ற வாடாக்கள் அனைத்தும் கட்டப்பட ஆரம்பிக்கிறது. அதுவரை அந்த பாழடைந்த மழையும் வெயிலும் ஒழுகும் அந்த கட்டிடத்தில்தான் சாயியின் வசிப்பிடமாக இருந்து வந்தது. 1911ஆம் ஆண்டு வரை ஒரு சபா மண்டபம் கட்டப்பட்டது. ஆனால் அது என்னே பகீரத பிரயத்தனம், என்ன உழைப்பு, எத்தனை தொந்தரவுகள்! இது போதாதென்று இவ்வேளை அவர்களை பயத்தால் நடுங்கவும் வைத்தது. அதாவது இந்த பக்தர்கள் அனைவருக்கும் பாபாவின் மசூதியை புனருத்தாரணம் செய்ய வேண்டும் என்று விரும்பி இரவை பகலாக்கி கொண்டு அவர்களுடைய இதயத்தில் இருந்த ஒரு பெரும் ஆவலை தீர்த்து கொள்ள கடுமையாக உழைத்தனர். இவர்கள் இரவில் இரும்பு தூண்களை நட்டு நிலைப்படுத்துவார்கள். அடுத்த நாள் காலையில் பாபா தூண்களை பிடுங்க முயலுவார். நல்ல சமயமாக பார்த்து பக்தர்கள் மறுபடியும் தூண்களை நிலைப்படுத்துவார்கள். இந்த தொடர் முயற்சிகளே அவர்களை சோர்வடைய செய்தது. முதலில் இந்த இடம் ஒரு மசூதியின் எதிரில் ஒரு சிறு முற்றமடங்கிய திறந்த வெளியாகவே இருந்தது. ஒரு கொட்டகை கட்டுவதற்கு தகுதியான இடம் என்று தீக்ஷிதர் கருதினார். எவ்வளவு பணம் செலவானாலும் சரி என்று தீர்மானம் செய்து கொண்டு இரும்பு தூண்களையும் இரும்பு கோணங்கி சட்டங்களையும் வாங்கினார். இரவு படுத்துக்கொள்வதற்கு பாபா சாவடிக்கு சென்று விட்டார் என்று தெரிந்த பிறகு அவர்கள் வேலையை முடித்தார்கள். இரவு முழுவதும் பெருமுயற்சி செய்து பக்தர்கள் இரும்பு தூண்களை நட்டு நிலைப்படுத்துவார்கள். காலையில் சாவடியிலிருந்து திரும்பியவுடனே பாபா கம்பங்களை பிடுங்க ஆரம்பிப்பார். ஒரு நாள் பாபா கடும் கோபம் கொண்டார். ஒரு கையால் தாத்தியாவின் கழுத்தை நெரித்து கொண்டே மறு கையால் ஒரு கம்பத்தை பிடுங்க முயற்சி செய்தார். இரும்பு தூணை பலமாக ஆட்டி அதை பிடுங்கி விட்டார். பிறகு அவர் தாத்தியாவினுடைய தலைப்பாகையை பறித்து ஒரு தீக்குச்சியால் அதை கொளுத்தி கோபம் பொங்க குழிக்குள், அந்த இரும்பு தூண் நட்ட குழிக்குள் விட்டெறிந்தார். அந்த சமயத்தில் அவருடைய கண்கள் நெருப்பு கோலங்கள் போல் ஜொலித்தன. அவருடைய முகத்தை நேருக்கு நேரால் யாரால் பார்க்க முடியும்? எல்லோருமே நடுநடுங்கி போனார்கள். சற்றென்று தம்முடைய பாக்கெட்டில் கையை விட்டு 1 ரூபாய் நாணயம் ஒன்றை எடுத்து சுபகாரியம் என்று குறிப்பளிப்பது போல் குழியில் வீசி எறிந்தார். சாபங்களும் திட்டுகளும் வசையும் சராமரியாக பொழிந்தன. தாத்தியா மனதளவில் பயந்து நடுநடுங்கி போனார். ஓர் இக்கட்டான நிலைமை உருவாகிவிட்டது. இது எங்கனம் நடந்தது? மக்கள் அனைவரும் செயலற்று போனார்கள். இன்று என்ன என்றுமில்லாதவாறு துர்சகனம்! தாத்தியா பாட்டிலை இந்த ஆபத்திலிருந்து விடுவிப்பது எப்படி என்று மக்கள் வியந்தனர். பாகேஜி சிந்தே தைரியமாகவும் உஷாராகவும் முன்னேறினார். பாபாவிடம் சுலபமாக மாட்டிக்கொண்டு அவருடைய கோபத்திற்கு இரையானார். பாபாவால் இஷ்டம் போல் துவசம் செய்யப்பட்டார். மாதவராவும் பாபாவிடம் மாட்டிக்கொண்டார். பாபா அவர் மீது சில செங்கற்களை எறிந்தார். தாத்தியாவை விடுவிக்க முயன்றவர்கள் அனைவரும் அதே போன்ற செங்கற்களால் தாக்கப்பட்டார்கள். இந்நிலையில் யார் பாபாவை தைரியமாக நெருங்கி தாத்தியாவை விடுவிக்க முடியும் என்று மக்கள் யோசித்து கொண்டிருக்கும் போதே பாபாவின் கோபம் தணிய ஆரம்பித்தது. கடைசியில் பாபா அமைதியடைந்தார். உடனே சாயி ஒரு ஜவுளி கடைக்காரரை அழைக்கப்பட்டு தங்க சரிகை போட்ட தலைப்பாகை கொண்டு வர செய்யப்பட்டது. ஓர் அரசரிடமிருந்து வரும் மரியாதையைப் போல் பாபாவே அத்தலைப்பாகையை தாத்தியாவுக்கு கட்டிவிட்டார். இந்த திடீர் கோபத்திற்கும் வசவுகளுக்கும் தாத்தியாவின் மீது நடந்த தாக்குதலுக்கும் என்ன காரணம் என்பது மக்களுக்கு புரியாத புதிராகவே இருந்தது. ஆயினும் உள்ளுணர்வால் அவர்களுக்கு தெரியும். சாயி அவர் 7 வருடங்களுக்கு பிறகு தாம் மகா சமாதியடைந்து இந்த உடலை மட்டும் உகுத்துவிட்டு அனைத்து பரிசுத்த ஆத்மாக்களுக்குள்ளும் இருந்து நிறைய காரியங்களை செய்ய அவருடைய அந்த தொடக்கமாகவே இது இருந்திருக்க வேண்டும். எந்த ஒரு பக்தருக்கு நேரும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துடைப்பதற்காகவே சாயி இவ்வாறு கோபாவேசம் கொள்வார். பிறகு அவர்களுக்கு நிறைய மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அள்ளி கொடுப்பார் என்பது அங்கிருந்த அனைவரும் அறிந்ததே. இவ்வாறு பாபாவின் அதிசயமூட்டும் அற்புதங்கள் ஏராளமானவை. இந்த ராம ஜென்ம உற்சவம் இவ்வாறே ஆரம்பிக்கப்பட்டு
பாபாவின் ஆசீர்வாதத்தினாலும் அன்பினாலும் இன்று வரை கொண்டாடப்பட்டு வருகிறது. குருபாதமே கதி.